வணக்கம் மேடம். ஸ்ரீதேவியின் மரணம் திரையுலகுக்கு எவ்வளவு பெரிய இழப்பா பார்க்கப்படுகிறது? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ரொம்ப திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் ஏஜ் இல்லையா? எங்களெல்லாம் விட சீனியரா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சின்ன ஏஜ். ஒரு தடவை என்னை மீட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு நாங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்காக நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது என்னோட கை பிடிச்சிட்டு சொன்னாங்க, யூ டிட் அ வெரி குட் ஜாப் இன் புன்னகை மன்னன், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு அப்படியே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் என்கிட்ட வந்து விஷ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப டெடிகேஷன், வெல் ட்ரெஸ்டு, ஆட்டிடியூட்டு, ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது அவங்கள்ட்ட. இப்போ வரவங்கள்ட்ட இல்லை, பாதி பேர்கிட்ட இருக்கா என்னன்னு தெரியாது. பட் அப்போ இருக்க சீனியர் ஆர்டிஸ்ட்ல ஷீஸ் நம்பர் ஒன். ரொம்ப அப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்காங்களே. அவங்களுடைய மூன்றாம் பிறை, மீண்டும் ஒரு கோகிலா, இந்த படங்கள்லாம் என்ன படங்கள், சூப்பரான படங்கள். இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நாங்கள்லாம் ஆசைப்பட்டிருந்திருக்கோம். இவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு மரணம் வந்து இவங்களை கொண்டு போகும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா, 2 டாட்டர்ஸ் இருக்கு. ஒரு டாட்டர் ஏதோ நடிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க கடைசி ஆசையாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல போய் இப்படி ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். லைஃப்ல வந்து எதுவுமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் அன்பா ஸ்நேகிச்சு நல்லா சந்தோஷமா அங்கேயும் இங்கேயும் நல்ல சந்தோஷத்தை மட்டும்தான் நம்ம கொடுத்துட்டு போயிடணும். டிசிப்ளினான லைஃபும் நல்ல ரெப்புடேஷனான லைஃபும் கொடுத்துட்டு போயிடணும். அவங்களும் அதே மாதிரி தான். ரொம்ப குழந்தைங்க மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய ரெஸ்ட் இன் பீஸ்க்காக ப்ரே பண்றோம். விதியை வந்து நம்மளால வெல்ல முடியாது இல்லையா? அது அதான் நியூஸ் பார்த்துட்டே இருக்கேன். ஐ வாஸ் ஷாக்கிங். எப்போ என்ன நடக்கும்னு இப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. தேங்க்யூ மேம். நன்றி மேடம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு.